விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே 7ஆம் வகுப்பு மாணவனை அடித்து இழுத்துச் சென்று 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்கள் ஓரினச் சேர்க்கையில் ஈடுபட்டது தொடர்பான வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டிவனம் அருகே அரசு ஆதிதிராவிடர் நல மேல்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவனை அதே பள்ளியில் படிக்கும் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்கள் 4 பேர் அடித்து இழுத்துச் சென்று ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் வைத்து ஓரினச் சேர்க்கையில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் ஓரினச் சேர்க்கைக்கு வரவில்லை என்றால் மாணவர்கள் 4 பேரும் அடித்து துன்புறுத்துவதாக 7ஆம் வகுப்பு மாணவன் வேதனையுடன் தெரிவித்தார். இதுகுறித்து பள்ளி தலைமை ஆசிரியையிடம் கேட்டபோது ஓரினச் சேர்க்கையில் ஈடுபட்ட மாணவர்களை அழைத்து எச்சரித்து கடிதம் எழுதி வாங்கிக் கொண்டதாக அலட்சியமாக பதிலளித்திருக்கிறார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது பெற்றோர் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே இருவேறு நிகழ்வுகளில் பள்ளி சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 2 முதியவர்கள் போக்சோ சட்டத்தில் சிக்கினர். எலவனாசூர் கோட்டை பகுதியில் 57 வயதான தண்டபாணி என்கிற முதியவர் 5ஆம் வகுப்பு படித்து வரும் 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக போக்சோவில் பிடிபட்டார். இதே பகுதியில் 11வது பள்ளி சிறுமிக்கு தின்பண்டம் கொடுத்து பாலியல் தொல்லை கொடுத்த 58 வயதான முகமது யாதுப் என்ற முதியவரும் போக்சோவில் சிக்கினார். தீயசக்தி திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் அத்துமீறல் சம்பவங்களால் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை அச்சமடைந்துள்ளனர்.